சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. தனுஷ் சார், சிவகார்த்திகேயன் சார் ரெண்டு பேருக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் இருக்கீங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் ஷேர் பண்ணுற பாண்டிங், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆடுவோம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. லைஃப்பில் டேக் அவேனா நமக்கு ரொம்ப டஃப் டைமில் நமக்கு என்றைக்கு ஃபோன் பண்ணாலும் சிவாவாகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும். அன்றைக்கி வெற்றி சார் சொன்ன மாதிரி 60 நாட்கள் நான் இல்லை. அன்றைக்கி அவர் ரொம்ப ஒரு நல்ல இதோடு சொன்னார். 60 நாள் இல்லை, ஒரு 15 நாள்லேருந்து 10லேருந்து 15 நாள் நான் அவர் கூடயே சார் கூடயே இருந்தேன் அந்த ஸ்ட்ரோக் வந்த டைமில். சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய இது. அதுவும் அந்த ஸ்டேஜில் அவர் சொல்கிறது. நான் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அவரோட. ஒரே ஒரு தடவை தான் கதை கேட்டார். அந்த டைமில் நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறம் வட சென்னை ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அவருக்கு விசாரணையோட ஆஸ்கார் இதுக்காக போயிருந்தார். இந்த கேப்பில் தான் நான் படமே பண்ணேன். ஸோ என்னென்னா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவார். நான் தனுஷ் சார் ப்ரொடக்ஷனில் எப்படி வேலை செஞ்சேனோ அதே தான் வெற்றி சார் பேனர்லையும். நான் இப்போ என்னோட கடைசி 3 இயர்ஸ் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணலை. பட்டாஸ்க்கு அப்புறமா 2020க்கு அப்புறமா கொரோனா வந்துச்சு. அப்புறம் நான் 2 அதிகாரம், நயன்தாரா மேடம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிலே ஆகிட்டே இந்த டைமில். எல்லோரும் சொல்லுவாங்க அந்த சில சேயிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிற டஃப் டைம்ஸ் வந்து நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிம்பாங்க. அதை நான் வாழ்க்கையில் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். மதுரையிலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆமாம், சிவி சாரோட ஹோட்டல்லேருந்து நாங்களாம் நான் ஏர்போர்ட்லேருந்து போகிறப்பே நானும் கேமராமேன் சார்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் சிறப்பான கவனிப்போடு தான் நாங்கள் செட்டுக்கே போவோம். மதுரையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. லிட்டில் டாக்ஸிஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட வெரி ப்ராமிசிங் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். ஸோ ஹாப்பி உங்களை பார்க்கறது. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது ஆப்வியஸாக ட்ரெய்லர். ஏன்னா அதுக்கான வரவேற்பும் ரொம்ப அழகாக கிடச்சிருந்தது. அண்ட் ரீசெண்டாக படத்துடைய ப்ரெஸ் மீட், அதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து அன்பான வாழ்த்துக்களையும் நிறைய பிளெஸிங்ஸையும் ஷவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட்டில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொன்னார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது பாலு மகேந்திரா சாரை அவருடைய கடைசி நேரங்களில் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் கூட சம்டைம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டேன், பட் கடைசி வரையும் அவர் கூட இருந்து எல்லாமே பண்ணது அவர் தான் அப்படின்ற மாதிரி. நிச்சயமாக அது அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. இது வெளியே நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய இடங்கள் அதை பற்றி நம்மளும் பேச மாட்டோம். பட் அவங்களுக்கு தெரியும், அவங்க நம்ம கடைசி காலத்தில் ஒருத்தவங்க நமக்காக இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஸ்பெஷலாக அதை உணர்வாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு தருணம் பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறேன். உண்மையில் என்னோடய கெரியரில் நான் பாலுமேந்திரா சார்கிட்ட ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப என்னோட வாழ்க்கைக்கும் சரி, என்னோடய சினிமா இதுக்கும் சரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளாக கொடுத்த ஒரு பெரிய வரமாக தான் நான் நினைக்கிறேன் அவரோட வேலை செஞ்ச நாட்களை. அன்றைக்கி வெற்றி சார் சொன்ன மாதிரி 60 நாட்கள் நான் இல்லை. அன்றைக்கி அவர் ரொம்ப ஒரு நல்ல இதோடு சொன்னார். 60 நாள் இல்லை, ஒரு 15 நாள்லேருந்து 10லேருந்து 15 நாள் நான் அவர் சார் கூடயே இருந்தேன் அந்த ஸ்ட்ரோக் வந்த டைமில். அது ஒரு கனாக்காலம்னு ஒரு படம் ஷூட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் ஊட்டி ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்தது. அதில் ஸ்ட்ரோக்கில் அவருக்கு ஒரு கை கொஞ்சம் பிரச்சனையாச்சு. பட் ஒரு 7 டேஸில் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். இருந்தாலும் வீட்டில் அவர் கூட இருந்து, இப்போ எங்களோட இது என்னென்னா, சாரோட இது வந்து பாலுமேந்திரா சாரோட ஒரு குருகுலம் மாதிரி. நம்ம அங்கேயே இருந்து ஆஃபீஸ்லேயே குக் பண்ணி சார் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டு இப்படியாக தான் எங்கள் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களுக்கும் அப்படி தான் அனுபவமாக இருந்துச்சு. அதனால் சார் கூட யாராவது ஒருத்தர் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவரோட டே டு டே லைஃப்பில் அவர் கூட போகிறது, அவர் சொல்கிற விஷயங்களை எழுதுறது, அவருக்கு சில விஷயங்கள் பண்ணுறது, இப்படியாக இருக்கும். அப்படியாக எனக்கு அந்த 15 நாள் வந்து எனக்கு உண்மையிலேயே அவர் கூட இருக்கிற மாதிரியும் அவருக்கு சில விஷயங்கள் செய்கிற மாதிரியும், சார் சொன்ன அளவுக்கு, வெற்றி சார் சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் நான் அவருக்கான வேலைகளை செய்கிறதுக்கான கொடுப்பனை எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு சாருமே எனக்கு ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் கூட என் பேரை சொல்லியிருந்தார் அந்த டைம் வந்து இன்டர்வியூவில். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அவரோட நம்ம இருந்தவருக்கும் அவருக்கு ஒரு உதவுற மாதிரியான ஒரு சூழலையும் அந்த காலம் நமக்கு கொடுத்தது நான் ரொம்ப பிளஸிங்காக நினைக்கிறேன். நிச்சயமா இப்போ கூட ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் வந்து இல்லை அவர் சொல்கிற அளவு நாட்கள் இல்லை, இதுக்கு இந்த நாட்கள் தான்றத மாதிரி ட்ரூலியே அந்த ஹானஸ்ட்டாக அதை முன்வைக்கிறீங்க. நிறைய பேருக்கு அந்த மனசு வராது. அதுலேயே அந்த ஜென்யூனிட்டி எங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது. விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் சொன்னார், அவர் பார்க்கும்போதே வெற்றி சார் அவரை பார்த்து அட்மையர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது பெரிய வார்த்தை, அவ்வளோ சீக்கிரம் வராது. எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் நம்ம நேரடியாக பார்த்து ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு அபிப்பிராயம் வர வைக்கிறதுன்றலாம் ரொம்ப பெரிய விஷயம்.
எப்படி இருந்தது பர்சனலி அந்த மொமெண்ட் அவர் சொல்லும்போது? இல்லை உண்மையிலே ரொம்ப பெரிய, ஏன்னா விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய இது. அதுவும் அந்த ஸ்டேஜில் அவர் சொல்கிறது, நான் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அவரோட ஒரு சில மீட்டிங் நம்ம விடுதலை டைமில் இப்போ ரிலீஸ் டைமில் மீட் பண்ணியிருக்கோம். அவருக்கு கொடி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி என்னை தேடி வந்து, நான் எடிட் ரூமில் இருக்கும்போது என்னை வந்து, நான் வெற்றி சாரோட விடுதலை கடைசி இதில் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸில் இருந்தோம். அப்போ வந்து என்னை பார்த்தாரு. நாங்கள் விடுதலை சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் பேச வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் ஆடியோ ரிலீஸில் என் பக்கத்தில் உட்காந்து கருடன் டைட்டில் ரொம்ப நல்ல டைட்டில்னு கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா சில பேரோட நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா, நம்ம கேரக்டரோட அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜெல் ஆகிற மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கலாம். அப்படி தான் எனக்கு விஜய் சேது சாரோட கொஞ்சம் மீட்டிங்லேயே எனக்கு அந்த உணர்வு கிடச்சிது. அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுளாக கிரியேட் பண்ணும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக ஆன் ஸ்க்ரீன் அவர் நீங்கள் பண்ணுற படைப்புகள் அதை பார்த்து அட்மையர் பண்ணுறது ஒரு வகை. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் உங்களுடைய குவாலிட்டிஸ் பார்த்து இல்லை நான் அவர் கூட ஒர்க் பண்ணுன்றது அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வெரி கைண்ட் கெஸ்டராக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக திடீர்னு பார்த்தா விடுதலையிலையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. வெற்றி சார் கூட அந்த ரைட்டிங்லேயும் வந்து உங்களுடைய ஒரு பார்ட் இருக்குது, எக்ஸிக்யூஷன்லேயும் ஒரு பார்ட் இருக்குது. அவர் கூப்பிட்டா டக்குன்னு அவரை சுற்றி இருக்கிற அந்த எல்லாரையும் மெயின் ஆட்கள் எல்லாருமே வந்துடுறீங்க. அந்த ஒரு ஸ்விட்ச் எப்படி இருக்குது சார்? ஏன்னா நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஒரு ஜோன் போகும்போது ஓகே அடுத்தடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர ஓகே நம்ம வந்து அவர் கூப்பிடுறாரு டக்குன்னு நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறது நிச்சயமாக அது கம்ப்ளீட்லி அந்த ஒரு பாண்டிங். பட் எப்படி அது ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணிங்க அந்த ஒரு? இல்லை ஆக்சுவலி சினிமாவில் எனக்கு இதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அப்போ இருந்தே எனக்கு இப்போவுமே சங்கர் சாரோட டீமு எல்லாருக்குமே அவங்கவுங்க டீம் இருக்குல்ல நம்ம ஒர்க் பண்ணது. அப்புறம் எல்லாருமே ஃபில்ம் மேக்கிங்னு ஒன்று வரும்போது நம்ம எல்லா நேரமும் நம்ம டைரக்டராக இருக்க முடியாது. சினிமாவுக்குள்ளே நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளாம் வர்றோம். அந்த மாதிரியான ஆசையோடு தான் வர்றோம். எல்லா நேரமும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்புகளில் நம்ம அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ணுறதும் நம்ம ஒர்க்கை நம்ம கொடுக்குறதும் தான் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அதனால எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் வெற்றி சாரோட பாலுமேந்திரா சாரோடய இருந்த டீம் எல்லாருமே இப்போ வரைக்குமே அந்த இன்டராக்ஷன்ஸோ கதைகளை டிஸ்கஸ் பண்ணுறதோ எப்பயுமே அது எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லா டீமுக்குள்ளேயும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே இப்போ ப்ரொடியூசர் வெற்றி சார், ஸோ அவர் மோஸ்ட்லி ட்ரஸ்ட் பண்ணி படங்கள் எடுக்கிறாரு. ஸோ நிச்சயமாக ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெற்றிமாறன் சார் எப்படி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ஏன்னா பாண்டிங் தெரியும் நீங்கள் எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி. கொடி ஆக்சுவலி ப்ரொடியூசர் வெற்றி சார் தான். மதன் சார் காப்பி மதன் சாருக்காக பண்ணார் வெற்றி சார். என்ன சொல்கிறது, நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்றது அவருக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு தடவை தான் கதை கேட்டார். அந்த டைமில் நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறம் வட சென்னை ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அவருக்கு விசாரணையோட ஆஸ்கார் இதுக்காக போயிருந்தார். இந்த கேப்பில் தான் நான் படமே பண்ணேன். ஸோ என்னன்னா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவார். நான் தனுஷ் சார் ப்ரொடக்ஷனில் எப்படி வேலை செஞ்சனோ அதே தான் வெற்றி சார் பேனர்லையும். நமக்கு வந்து நம்ம தான் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி டெய்லியும் எவ்வளோ வருது, என்ன பட்ஜெட் ஆகுது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் யோசிச்சு நான் படம் பண்ணணும். ஏன்னா பொறுப்பை நம்ம கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றது தான். ஸோ அப்படி தான் எனக்கு வெற்றி சாரோட இது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் நான் வெற்றி சாரை பார்க்குறேன். ஸோ அதனால் இன்னுமே எனக்கு அந்த சிங்க் அவரோட என்ன நினைப்பார், என்ன சொல்லுவார் இப்படின்றது நமக்கு புரியுன்றதும் ஒரு ப்ளஸ் அவர் தயாரிப்பாளராக இருக்கும்போது. ஓகே, ஆப்வியஸாக வந்து சூரி சாருடைய இன்க்ளூஷன், அவருடைய ப்ரெசன்ஸ் நிச்சயமாக ரொம்ப அந்த எமோஷனை அவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்திலேயே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி வந்து எல்லா ஃபேமிலிஸ்க்கும் சரி, அது இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது வந்து அவர் விடுதலைக்கு அப்புறம் உள்ள ரோபின் ஆனாரா, எப்போ நடந்த ப்ராசஸ், அவர் வந்து மெயின் பார்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற விஷயம்? ஆமாம், இது விடுதலை படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்தது. நான் இப்போ எடிட்டிங்கில் ஆன் அண்ட் ஆஃப் சார் படம் காட்டுவார். ஏதாவது கருத்து நான் சொல்கிறது, ஏதாவது என்ன தோணுதுன்றதை நம்ம படம் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான செஷன்ஸ் போயிட்டு இருக்க டைமில் அப்புறம் ஒரு தடவை வெற்றி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷூட்டில் ஒரு தடவை சூரி சாரை மீட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்படியான மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் குமார் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி சூரி சாரோட அடுத்த ப்ராஜெக்ட் விடுதலை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது சொன்னாங்க, ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் சூரி சாரும் மீட் பண்ணோம். ஓகே, மீட் பண்ணி ஒரு என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படின்னும் போது சூரி சார் ஒரு கேரக்டரை பற்றி சில விஷயங்கள் சொன்னார். எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் கொண்டு போன கதையை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். அந்த கேரக்டரை வச்சு நான் ஒரு ஆர்க் பண்ணி நான் ஒரு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நாங்கள் கமிட் பண்ணவும் அதுக்கப்புறம் தான் விடுதலை ரிலீஸ் ஆச்சு. ஓகே, வெற்றி சாருக்கே நாங்கள் அப்புறம் தான் போய் சொல்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் தான் படம் பண்ணுறோம். நானும் சொல்லலை, ஏன்னா கன்ஃபார்ம் ஆகாத நம்ம போயிட்டு எதுக்கு சார்கிட்ட பேசணுன்றதுனால நானும் அப்புறம் அவரும் அந்த ஒர்க்கில் இருந்தார் ரிலீஸ் டென்ஷன்ஸில். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அங்கேருந்து என்னோடய டீமோட ஒரு 7 பேரோட கொண்ட டீமோட ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அப்புறம் ஃபைனலாக ப்ரொடியூசர் கேட்டார் வெற்றி சாரோட பேரும் இதில் இருந்தால் நல்லா இருக்குன்னும் போது ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அவர் பெருந்தன்மையோடு அதை சொன்னதுனால அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டோம் இனிஷியலாக.
அப்புறம் அவரே சாரே சொன்னார், இல்லை அது நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட இது உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவர் பேரை மட்டும் வச்சுருக்கோம். மற்றபடி நாங்கள் டீமாக ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்டுன்றதை இப்போ நாங்கள் அதை இது பண்ணியிருக்கோம். ஓகே. அவர் வந்து அடுத்து ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து சூஸ் பண்ணி அந்த ஒரு ட்ராக்கை செட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார். எல்லா இடத்துல ஹீரோ ஆயிட்டீங்க சார் அப்படின்னு சூரி சார் சொல்லும்போது கதையின் நாயகன் சொல்லுங்கள், கதாநாயகன் வேணாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பணிவாக வந்து அவர் இருக்கார். அது பார்க்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார் அடுத்தடுத்து அவர் பண்ண போகிற படைப்புகளில். ஒரு ஹீரோவாக அவர் எந்த மாதிரி ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. நீங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஹீரோ ஒரு படம் ஜெயிச்சிட்டாரு, அடுத்த படம் பண்ணும்போது அவர் சென்ட்ரிக்கான ஒரு கதையை கேட்கலாம். பட் அவர் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணும் போதே நீங்கள் அவரோட அந்த இதை புரிஞ்சுக்கலாம். அந்த சினிமா நாலேஜும் சரி, அவரோட தன்மையும் சரி, ஒரு கதையின் நாயகனாக நம்ம வரணும்னு அவர் நினைக்கிறதும் சரி, இந்த மாதிரி கதையை இது எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு நிறைய மல்டிபிள் ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு கதையை சூஸ் பண்ணி அதில் தனக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுவே எனக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு இந்த ட்ராக்கில் போகிறதுக்கான ஒரு நல்ல குட் சைனாக எனக்கு தோணுது. நிச்சயமாக நிறைய அதாவது வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் நம்மளுடைய ஜேர்னி அது சினிமா மட்டும் இல்லை, நம்ம எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எப்போவுமே வந்து அப்ஸாக இருக்காது. ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கல் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், கடினமான நாட்கள் வரும். அந்த டைமில் நம்ம எப்படி நம்மளை வந்து முடிஞ்சளவு பூஸ்டப் பண்ணுறோம், எப்படி நம்ம அந்த ஃபேஸை வந்து கடந்து வரோம் அப்படின்றது ஒரு மேஜரான பார்ட். அதை பற்றி நிறைய வந்து பேச மாட்டாங்க. நம்ம வெற்றியை மட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க, பட் இன்னொரு பக்கத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் உங்களுக்கு பர்சனலி வந்து நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்டேஜஸை கடப்பேன் அப்படின்னு பர்சனலாக நீங்கள் கொடுக்குற ஏதாவது ஒரு டிப்ஸ் அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் இப்போ என்னோட கடைசி 3 இயர்ஸ் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணலை. பட்டாஸ்க்கு அப்புறமா 2020க்கு அப்புறமா கொரோனா வந்துச்சு. அப்புறம் நான் 2 அதிகாரம், நயன்தாரா மேடம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிலே ஆகிட்டே இந்த டைமில் ஒன்றும் பண்ணல. நம்ம என்னென்னா ஃபில்ம் மேக்கர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னா நம்ம வெறும் டைரக்ஷன் ஸ்டார்ட் கட்டோ எடிட் சொல்கிறதோ ரிலீஸ் பண்ணுறதோ என் வேலை கிடையாது. ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதோ என்னோட வேலை தான். ஸோ அப்படி நான் டெய்லியும் காலைல கிளம்பி வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 7-8 ஸ்கிரிப்ட் இப்போ பவுண்ட் ஸ்கிரிப்டாகவே வச்சுருக்கேன். இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறது மூலமாகவும் நம்ம சினிமாவில் தொடர்ந்து இயங்க முடியும். அதுவும் ஒரு டைரக்டரோட வேலை தான் இல்லையா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை தான் இல்லையா. அப்படி தான் நம்ம கிடைக்கிற காலங்களில் டெஃபினட்டாக நான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சில சேயிங்ஸ் வந்து நம்ம கிடைக்கிற டஃப் டைம்ஸ் வந்து நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிம்பாங்க. அதை நான் வாழ்க்கையில் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அது எனக்கு இப்போ கருடன் பண்ணும்போது எனக்கு பெருசாக அது என்னால் என்கிட்ட நடந்த மாற்றத்தை என்னால் உணர முடியுது. ஸோ அப்போ டஃப் டைம்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெட்டரான சாய்ஸஸை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி சார் படத்தில் நான் போய் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா எனக்கு கருடன் வாய்ப்பு கிடச்சிருக்காது. சொல்ல போகிறேன் சொல்லப்போனால் அவங்க என்னை பற்றி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம டஃப் டைம்லேயும் நம்ம வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணுன்றதை வச்சுக்கிட்டோம்னா தன்னால் எல்லாமே ஒரு டைமில் வந்து நமக்கானது வந்து சேரும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். நிச்சயமாக. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் அந்த டஃப் ஃபேஸ் பற்றி அதை ஹேண்டில் பண்ணுறது சொன்னீங்க. இப்போது நிறைய வந்து ஆக்சுவலி ஒரு படம் வந்து நம்ம நினச்ச டைமில் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். அது இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கான அப்டேட் வந்து ஃபேன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் உங்களுடைய கேசஸில் நீங்கள் சொன்ன மாதிரி லாரன்ஸ் சார் வச்சு அந்த இது பார்த்துருந்தோம், நயன்தாரா மேம். ஸோ இதுக்கு வந்து அது ஸ்டில் ஆன் பெண்டிங்னு சொல்லுவீங்களா இல்லை ஏதாவது? இல்லை, பெண்டிங் தான். அது சரியான டைம் எல்லாமே அமையிற போது ஆர்டிஸ்ட் சாரோட லாரன்ஸ் மாஸ்டரோட டேட்டு, வெற்றி சாரோட அவைலபிலிட்டி எல்லாம் அமையும் போது அது கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நயன் மேடமோட டேட்டும் நான் அந்த டைமில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் 81 தான் நம்மளை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மேடம் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அதனால எனக்கும் கருடன் வந்ததுனால நானும் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ திரும்பவும் அது அசம்பிள் பண்ணோம்னா அது செட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே. அண்டு ஃபேன்ஸ் சார்பாக இந்த ஒரு கேள்வி. தனுஷ் சார், சிவகார்த்திகேயன் சார் 2 பேருக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் இருக்கீங்க. அவங்களுடைய கெரியரில் முக்கியமான திரைப்படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆப்வியஸாக ஆன் ஸ்க்ரீன் எங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் சேர்ந்தாலே உங்கள் காம்பினேஷனில் ஒரு தரமான படைப்பு வந்திருக்கும். ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் ஷேர் பண்ணுற பாண்டிங், எஸ்பெஷலி வந்து அது உங்களுடைய நல்ல ஒரு டைம்லேயும் சரி, ஒரு டஃப்பான டைம்லேயும் சரி, அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற ஆஃப் ஸ்க்ரீன் பாண்டிங் பற்றி தனுஷ் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சார் 2 பேருமே என்னென்னு சொல்கிறது, நம்ம ஒரு லைஃபோட எக்ஸ்டென்ஷன். எனக்கு ஒரு சிவா வந்து ஒரு ஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இது தான். 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு இது தான். தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் ஃபில்ம் ஒர்க் பண்ணும் போது இருந்தது தான். ஜென்ரலாக கேரக்டர்ஸாக நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம், ஜாலியாக இருப்போம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆடுவோம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. லைஃப்பில் டேக் அவேனா நமக்கு ரொம்ப டஃப் டைமில் நமக்கு என்றைக்கு ஃபோன் பண்ணாலும் சிவாவாகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், நம்ம எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமா, நான் ஒரு லோவில் இருக்கேன் அப்படின்னா கூட நான் கேட்டேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆட்கள். நமக்கு என்னென்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி. அது என்றைக்கு வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரைட் டைமில் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கான்ஷியஸோடு நம்ம அதை
அப்போ அப்படி ஒரு சோர்ஸ் நமக்கு இருக்கும் போதோ எங்கேயோ ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க இப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கான ஒரு அப்படி தான் நான் அவங்க 2 பேரையுமே பார்க்குறேன். நிச்சயமா. ஸோ அது எனக்கு சினிமாவை தாண்டி எனக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் இது நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆப்வியஸாக ஒரு சில விஷயங்களை எங்களால் கணிக்க முடியுது. அதை தாண்டி எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில நடக்கிற ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இது இன்னும் எந்தளவு வந்து படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் பற்றி கருடனில். ஆக்சுவலி நான் என்னோட 5வது படம் கருடன். 4 படங்களில் நான் ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் அப்ரோச் தான் எல்லா படங்கள்லையுமே வச்சுருந்தேன். பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒரு படி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப்பில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை இதில் அப்ளையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு ஃபைனலாக படம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமாக செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்து எல்லாருக்கும் ஒரு வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டரோடு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ படம் பார்த்தவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஜானரை டிபெண்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாம் ஓடிடி வந்ததுக்கப்புறமா ஆடியன்ஸுக்கே ஒரு சின்ன அயற்சி இருக்குது. என்னென்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறதுக்கு யாருக்கும் இன்றைக்கி விருப்பம் இல்லை. அவன் தேட்டரில் டிக்கெட் எடுக்கும் போதோ ட்ரைலர் பார்த்துட்டு உள்ளே போகிறப்போ இந்த ஜானர் படம் பார்க்க போகிறேன், இதில் நீ என்ன எக்ஸைட் பண்ண போகிற, எவ்வளோ இன்டென்ஸாக பண்ண போகிற, எவ்வளோ என்னை என்டர்டெயின் பண்ண போகிற, அப்படி தான் வராங்க. ஒரு லவ் ஸ்டோரி ஆகட்டும், காமெடி ஃபிலிம் ஆகட்டும், அதுனா அந்த ஜானர் நீ ட்ரூவாரு. அதுதான் இன்றைக்கி உலக ஸ்டாண்டர்டும் அதுதான். ஸோ நம்ம முன்னாடி இருந்த அந்த 3 years ஆஃப் கொரோனா, ஓடிடியோட வருகை, இதெல்லாமே நம்மளை அந்த இடத்துக்கு தள்ளியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா சினிமாவும், உலக சினிமா எல்லாமே ஒரே தரத்தில் வர்றதுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவும் நம்ம அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதனால் இன்ட்ரெஸ்ட்டுன்ற ஃபேக்டரை மைண்டில் வச்சு தான் நான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. உங்களுக்கு நெருக்கமான சர்க்கிள் ஆப்வியஸாக அவுட்டு பார்த்துட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு பர்சனலி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது என்ன? இல்லை, நான் நீ உன்னோட படங்களில் இப்படி இருக்குமா, இவ்வளோ பண்ணுவியா நீன்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே. கதையினுடைய தேவை கருதி நான் அந்த சில விஷயங்களை கற்றுக்கிட்ட, சில விஷயங்களை மறுபடியும் அப்ளை பண்ணுன்ற அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். 4 படங்களோட இது வேறையாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட கருத்து. ஓகே. நீங்கள் சொன்னீங்க மீன்வைல் இந்த டைமில் வந்து ஆடியன்ஸ் பார்க்குற விதம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப அப்டேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் என்ன இப்போ கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி அதில் எந்தளவு இன்னும் கிரிப்பிங்காக பண்ணலாம் அப்படின்ற தாட்லாம் ஒரு கிரியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோடைய வருகை ஏதாவது ஷார்ட்டேஜ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவில் வர்றது மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூஸ்வலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு? ஒரு ஸ்டேஜை நம்ம தாண்டறதுக்கு இப்போ நம்ம முன்னாடி டயலாக் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம விஷுவல் ஓரியன்டான ஃபிலிம்ஸ்க்கு மாறுறோம்ல. அப்போ கதைகளும் மாறும்போது நம்ம அந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டும் நம்மளோட ஜெனரேஷனோட இதுவும் என்ன சொல்கிறது, ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவோட வயசு, இந்தியன் சினிமாவோட வயசு. அப்படின்னும் போது அதில் பார்த்த படங்களை நம்ம ரிப்பீட் பண்ண யாருமே விரும்ப மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போகணுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த நம்ம சொன்ன மாதிரி ஓடிடி நம்ம கைண்ட் என்னென்னா, எனக்கு இந்த ஜானர் படம் பார்க்கணும் இன்றைக்கி காலையில் அப்படின்னா எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையோ எனி சேனல் ஓடிடியில் நான் அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். அந்த சாய்ஸ் எனக்கு இருக்குது. இன்றைக்கி முன்னாடி அப்படி வர்ற படங்களை தான் பார்க்கணுன்னு இருந்தது. அப்போது நம்ம அந்த சாய்ஸஸ்குள்ளே போகிறப்போ நமக்கு இந்த மாதிரியான ஜானர் டிபெண்டான படங்களை க்ளோஸராக அந்த மாதிரி ட்ரூவாக ஒரு ஜானருக்கு, ஏன்னா ஒரு கதையை எல்லா விதத்துலையும் நம்ம காமெடி, லவ் எல்லாம் கலந்து கொடுக்குறதுன்ற பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே. அந்த கண்டென்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இப்போ நிறைய வர கரெக்ட். நம்ம ட்ரூவாக ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்து அதுக்கு ட்ரூவாக நம்ம 2 hours இப்போ எப்படி உலக சினிமாக்கள்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களோ அதை நம்ம இந்தியன் இதில் நம்ம கொடுக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் வருமோன்னு எனக்கு தோணுது. ஓகே. ரொம்ப காமன் கம்போஸ்டாக சில்லான ஒரு வைப்பில் இப்போ எங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பீங்கன்னு எங்களால் கெஸ் பண்ண முடியல. பட் ஒரு சில பேர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை வச்சு நாங்கள் ஒரு கணிப்பில் வந்து அவர் செம்ம ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட எல்லாம் ஃபன் பண்ணுற மாதிரி, இந்த கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அவ்வளோ மனசார நிறைய ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வடிவு கரசியம்மாலாம் வந்து அவ்வளோ அன்பை வந்து கொட்டியிருந்தாங்க. ஸோ டென்ஷன்லாம் ஆக மாட்டிங்களா? எப்படி இருக்கும் துரை சுனில் சாருடைய ஷூட்னா இந்த விஷயங்கள் கேரண்டீட் அப்படின்னா? ஜென்ரலி நான் கேரக்டராகவே எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறதெல்லாம் இருக்காது. கோவப்படுவேன் ரொம்ப. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆமாம். அப்புறம் அது படுறதுனால அங்கே என்ன நடக்கும்னா நடக்காது. ஏன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு 8 hours 10 hours நம்ம அந்த இதுக்குள்ளே கால் ஷீட்ஸ்குள்ளே படம் பண்ண போகிறோம். ஸோ கோவப்படுறதுனாலையோ அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், இல்லை என்ன எப்படி இது பண்ணலாம், இதை பிளான் பி என்ன, இப்படி தான் நம்ம யோசிப்போமே தவிர கோவப்பட்டு கத்துறதோ இதுவோ அங்கே இருக்காது. செட்லேயே ஜென்ரலாகவே இப்போ என்னோட கேரக்டராகவும் பை நேச்சரும் நான் அவ்வளோ பெருசாக இது பண்ண மாட்டேன்றதுனால
செட்டும் அப்படி தான் இருக்கும். ஓகே, இவர் மதுரையிலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஆமாம், சுதி சாரோட ஹோட்டல்லேருந்து நாங்களாம் நான் ஏர்போர்ட்லேருந்து போகிறப்பே நானும் கேமராமேன் சார்லாம் அவர் ஹோட்டலுக்கு போய் சிறப்பான கவனிப்போட தான் நாங்கள் செட்டுக்கே போவோம். மதுரையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஐயன் ஒரு இது இருக்குது, நான் வெஜிடேரியன், பயங்கரமாக இருக்கும். நானும் கேமராமேன் சாரும் ஆமாம் எங்களை வச்சு கவனித்து அனுப்பிச்சிட்டாங்க. 2 நாளைக்கு செட்டில் சாப்பிட முடியாத மாதிரி அப்பப்போ அவரோட ஸ்வீட்ஸு அது இதெல்லாமே அங்கேருந்து வரும். ஓகே, ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும். லாஸ்ட்டாக இறுதியாக இந்த கருடன் ஜேர்னியில் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு டேக்அவே அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு ஹோல்சம்மாகவே எனக்கு நான் அந்த 5 படத்தில் எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். எனக்கு ஸ்கிரிப்டாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸாகவும் சரி, ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டாகவும் சரி, நான் என்ன நினச்சனோ அதை செய்யறதுக்கான எனக்கு கிடைச்ச அமைஞ்ச கதாபாத்திரங்களாகவும் டெக்னீஷியன்ஸ் ஃப்ரீடம் எல்லாமே எனக்கு இதில் கிடச்சிது. ஸோ ஹோல்சமாக இந்த படத்தை நான் ஒரு டேக் அவேவாக எடுத்துக்கிறேன், அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார்.